அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. வாழ்க்கைக்கு மிகவும் முக்கிய தேவைகளில் ஒன்று பணம் தான். இந்த பணம் நம்மளிடம் ஈஸியாக வரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும், பூஜை பண்ணணும்னு எதுவுமே கிடையாதுங்க. இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாதத்தில் இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் தூங்குங்க. விடியும் பொழுது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற பணமும் உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஏதாவது ஒரு நல்ல செய்திக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவுமே, அதாவது எந்த ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே போல் இது உங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும். நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கலினாலும் பரவாயில்லைங்க, உங்களை தேடி பணம் 24 மணி நேரமும் வந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல ஒரு அபரிவிதமான வருமானத்தை பெற்றுத்தரும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நான் சொன்னது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நேத்தி ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை போட்டிருந்தாங்க. 4 லட்சம் ரூபாய் எனக்கு கிடச்சிருக்குன்னு எந்த டீட்டெயில்ஸும் சொல்லாமல் போட்டிருந்தாங்க. நம்ம அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம். அதற்கு அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சகோதரியோட பேர் பார்த்திங்கன்னா காளீஸ்வரி பழனி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் செய்வேன். 2 நோட்டு போட்டிருக்கேன். ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் அப்படின்றத நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். இதன் மூலயமாக எனக்கு 4 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க இன்றைக்கி கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா. இதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மிராக்கல் நம்பர், பணத்திற்காக நிறைய மிராக்கல் நம்பர், சுவிட்ச் வேர்டு, மந்திரம் சொல்லியிருக்கேன். அது கூடவே இந்த சகோதரி சொன்ன இந்த சுவிட்ச் வேர்டையும் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த பணம் உங்களை தேடி வர்றதுக்கும், ஏதாவது மனசில் நிறைவேறாத பிரார்த்தனை இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறத்துக்கும், வியாபாரத்தில் தொழிலில் தடைகள் முழுவதும் நீங்கி தொழில் வளர்ச்சி ஏற்படும், பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு தான். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் எதுவுமே கிடையாதுங்க. இன்று இரவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் சுட்டு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் தடவி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பைரவர், அதாவது நாய்களுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கணும். இது போல் நீங்கள் 8 சனிக்கிழமை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். நீங்கள் செய்கிற தொழில்கள் அனைத்தும் தடை இல்லாமல் நல்ல ஒரு வியாபார விருத்தி ஏற்படுங்க. இதை நீங்கள் 8 சனிக்கிழமை செஞ்சால் போதும். சப்போஸ் உங்களுக்கு கருப்பு கலர் நாய் கிடைக்கலனா ஏதாவது ஒரு பைரவருக்கு கண்டிப்பாக சனிக்கிழமை என்று இதை செஞ்சுடுங்க. கருப்பு கலர் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது. இன்று பார்த்திங்கன்னா மகா சனி பிரதோஷம் ரொம்பவும் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகிறதுக்கும், கடன் பிரச்சனை, பணத்தடைகள் அனைத்தும் விலகுங்க. நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை யாருக்குரியதுன்னா சனி பகவான் கூறியது. சனி பகவான் கூறிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. இந்த 8 இன்று உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல உங்களுக்கு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த பணத்தை நினச்சிட்டு இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல ப்ளூ கலர் பெண்ணால் 888 ஹட்ஸ். இது நிறைய பேர் செஞ்சு பலன் கண்டது. அவங்க கேட்ட பணம் கிடைத்த ஒரு அற்புதமான நம்பருங்க. அதனால் இந்த நம்பரை இன்று உங்களுடைய மணிக்கட்டில் எழுதுங்க. அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணால் 888 ஹட்ஸ் அப்படின்றத எத்தனை முறை வேண்டுமென்னாலும் எழுதலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ, அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்பட்டதுனாலும் எழுதலாம். இல்லை நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படணும், வருமானம் பெருகணும், வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும், 24 மணி நேரமும் பணம் என்னை தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த நம்பரை நீங்கள் நோட்டில் எழுதும்போது நிச்சயம் நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ அது அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு தூங்கிடுங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய 2 கால்களையும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கால் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற பாதம் இருக்குது பாருங்கள், அந்த பாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாதத்தோட நடுவில் வந்து 8 அப்படின்ற நம்பரை இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீருங்க. அதே போல் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்ற பழமொழியும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் நம்ம உடம்புல எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதம் தான். பாதத்தை ஒழுங்காக கழுவினா நம்மளுக்கு சனி பிடிக்க ஆரம்பிக்கும், 7 சனி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் இந்த பாதத்தில் இன்றைய நாள் இந்த 8ன்ற நம்பரை உங்களுடைய பாதத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து உங்களுடைய வெறும் கையால், அதாவது உங்களுடைய நடுவிரல் பாருங்கள், இது வந்து சனி விரல்னு சொல்லுவாங்க. இந்த விரலால் உங்களுடைய பாதத்துக்கு நடுவில் வெறுமனே 8 அப்படின்னு உங்கள் கையால் ஒரு 8 முறை நீங்கள் எழுதுங்க. சும்மா கையால் எழுதினா போதும், பெண்ணெல்லாம் வேண்டாங்க. உங்களுடைய நடுவிரலால் 8 அப்படின்றத நீங்கள் எழுதுங்க, 8 முறை எழுதுங்க. அதே போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு சப்போஸ் பணம் தேவைப்படுது, இல்லை நல்ல வேலை வேண்டும், திருமணம் ஆகணும், வீடு கட்டி முடிக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், கடன் முழுவதும் அடைய வேண்டும், இது போல் என்ன வேண்டுமோ உங்கள் பாதத்துக்கு நடுவில் 8 எழுதிட்டீங்க இல்லையா, ஒரே 8ல் 8 முறை திருப்பி எழுதுங்க போதும். தனித்தனியாக எழுத வேண்டாம். அந்த விரல்களுக்கு கீழே உங்களுடைய வேண்டுதலை எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெண்ணால் இல்லை ஸ்கெட்ச் பென்னு இல்லை மார்க்கர் எது இருக்கோ அதால் எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா மணி அப்படின்னு எழுதிக்கோங்க. பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை மனசில் நினச்சிட்டு அந்த அமௌண்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மணின்னு எழுதுங்க. வீடு வாங்கணுன்னா வீடுன்னு எழுதலாம், வேலை கிடைக்கணுன்னா ஜாப் இல்லை வேலை அப்படின்னு நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் உங்கள் லாங்குவேஜில் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஷார்ட்டாக எழுதிடுங்க. வேலைன்னா ஜாப்னு எழுதுங்க, வேலைன்னு எழுதுங்க, வீடு கட்டணும்னா வீடு, சொந்த வீடு அப்படின்னு எழுதுங்க. கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடன் எழுதாதீங்க, கடன் தான் உங்களை தேடி வரும். அதனால் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா பணம் மணினே நீங்கள் எழுதலாம், பண வரவு அப்படின்னு நீங்கள் எழுதலாம். உடலில் இருக்கிற நோய்கள் தீரணும் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்னு எழுதுங்க. டிரான்ஸ்ஃபர் வேணும், இன்க்ரிமெண்ட் வேண்டும், ப்ரொமோஷன் வேண்டும், இது என்ன வேண்டுமோ அந்த இடத்துல ஷார்ட்டாக ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு எழுதிடுங்க. இப்படி எழுதிட்டு உங்களுடைய பாதத்தை 11 முறை தரையில் தட்டிட்டு நீங்கள் படுக்க போயிடலாம். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதுனது உங்களுக்கு கிடைச்சா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதே போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுங்க. நிச்சயமாக மறுநாள் உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்ட பணமாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டிங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இந்த பாதத்தில் இரவு நான் 8 எழுத சொல்லியிருக்கேன் பாருங்கள், இதை 11 நாள் தொடர்ந்து செய்யுங்க. சனிக்கிழமை அன்று இன்று உங்கள் பாதத்தில் எண்ணெய் தடவ வேண்டாம். திங்கட்கிழமையிலிருந்து ஒரு 10 நாளுக்கு உங்கள் காலில் வந்து கடுகு எண்ணெய் கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 8 எழுதலாம். சப்போஸ் கடுகு எண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு 8 அப்படின்ட்டு நீங்கள் எழுதுங்க. இப்படி எழுதும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகும், பணத்தடைகள் முழுவதும் நீங்கும், சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, முன்னேற்றம் ஏற்படுங்க. மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிட்டா பண்ணாதீங்க, மாதவிடாய் காலத்தில் பண்ணாதீங்க, சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.